தீபா கார்த்திக்கிட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழணுங்க. நான் செத்து போயிட்டாலும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு நீங்கள் சந்தோஷமாக வாழணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்க, ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு கார்த்திக் அழுறாரு. தீபா கார்த்திக்குடைய கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. கார்த்திக் தீபாவையே பார்க்குறாரு. அவரோட கையிலேருந்து தீபா கை கீழே விழுது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ தீபா போயிட்டியேன்னு சொல்லி எல்லாரும் கார்த்திக் தீபா தீபான்னு சத்தம் கொடுக்குறாரு. தீபா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் கார்த்திக் அவங்கள நெஞ்சோட சாட்சி அழுறாரு. அடுத்த சீன்ல எல்லாரும் தீபாவுடைய சமாதிக்கு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தீபா கூட இருந்த நினைவுகளை பற்றி யோசிக்கிறாங்க. அப்புறமா தீபா கிட்ட அதை பற்றி பேசுகிறாங்க. இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டியேன்னு சொல்லி அழுறாங்க. ஆரம்பத்தில் இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காம போயிருந்தாலும் உன் அன்பால நீ என் மனசை மாத்தின. எனக்காக உன் தாலியை நீ கலத்தி வச்ச. அது மறுபடியும் உன் கழுத்துல ஏறுறதுக்குள்ள இந்த உலகத்தை விட்டு நீ போயிட்டியேன்னு அபிராமி அழுறாங்க. ஆனா கார்த்திக் மட்டும் அமைதியாவே நிக்கிறாரு. ஏன் கார்த்திக், நீ மட்டும் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நாங்க எல்லாரும் எங்க மனசுல இருக்கிறத தீபா கிட்ட கொட்டிட்டோம். நீயும் உன் மனசுல இருக்கிறத கொட்டியிருப்பான்னு அபிராமி சொல்ல, அந்த நேரம் சரவணன் அங்க வராரு. சாரி கார்த்திக், உங்கள் ஒய்ஃப் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே நான் கீதாவை அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன்னு சொல்ல, சார் நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க. இத்தனை நாளும் நீங்கள் எனக்காக தானே இவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்க. இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க சார்னு கார்த்திக் சொல்கிறாரு. அப்புறமா கீதாவை பார்த்து, நீங்கள் பயப்படாதீங்க, நான் சொன்னது மாதிரியே கண்டிப்பாக உங்களை வெளியில் எடுத்துருவேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. கார்த்திக் சொன்னது மாதிரியே லாயரை வச்சு வாதாடி கீதாவை வெளியே கொண்டு வந்துடுறாரு. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காமல் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்புறாரு. இதோட எபிசோட் முடியுது.